பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தில் ஒரு மஷ்ரூம் தான். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வளர்ந்தது. இதில் நம்ம ஷீட் எடுக்கவோ அதை ஏன் க்ரோத் பண்ணவோ முடியாத ஒரு விஷயம். இது தானாக கிடைச்சா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கிடைச்சது ஒன்று தான், சிங்கிளாக மட்டும்தான் கிடைச்சது. இன்னும் தேடுனா ஏதோ 1 2 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒன்று தான் கிடச்சது. இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். சின்னது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நைஸாக இருக்குது. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இப்போ அடுத்தது நம்ம பூக்கள் பாருங்கள். ஒரே ஒரு பூவோட ஷேடு தான் போட்டேன் அப்படின்னாங்க. அதுலேயே பாருங்கள் வெரைட்டியாக செடி அழகழகாக முளைச்சிருக்கிறது. இதில் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. டிஃப்ரெண்ட் கலரில் பூக்கள் அடுக்கடுக்காக வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது ஒரு கலரு. இது க்ரோத் ஆனோடனே வேறு கலரில் வர்றது. அது பாருங்கள், இது மொட்டுக்கள். இது பாருங்கள் டார்க்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள் பிங்க்கு மாதிரி, இது எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட பாருங்கள் இன்னுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூ, எவ்வளோ அடுக்குன்னு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த செடி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். இப்போ இது நம்ம வீட்டில் இல்லை, தம்பி வீட்டில் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஷேடு எடுத்துகிட்டு வந்தோம், க்ரோத் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நாமளும் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதனோட ஷேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் இந்த மாதிரி செடி நிறைய வச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இது இப்போ இந்த டைமுக்கு நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இது ரொம்ப அழிஞ்சு போன ஒரு செடியில் ஒன்று. இது இந்த செடிகள் இப்போ இங்கே பக்கத்தில் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. பாருங்கள் தம்பி பொண்ணு அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷீடு காஞ்சி போன பூ இருக்கு இல்லையா, அதை உதுத்து விட்டாலே நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி முத்தின பூ இருக்குது அப்படின்னாலே அதனோட ஷீடு காய வச்சு போட்டோன்னா வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஹாய் சொல்கிறேன். இவங்க அக்கா, அவங்க இதுதான் நம்ம பழைய வீடு, அப்பாவோட பழைய வீடு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட் நல்லா இன்னும் நல்லா வளரலை, ஓரளவுக்கு இருக்குது. கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது. லீவ்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது பழுத்த இலைகள் வச்சுக்கக்கூடாதும்பாங்க, காஞ்சி போன இலைகளை வச்சுக்கூடாதும்பாங்க. அதை க்ளீன் பண்ணி கவாத்து பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த செடியோட ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி இருக்கிற இடமாவும் சொல்லுவாங்க. இது லெமன் ட்ரீ பாருங்கள், இது தம்பி வீட்டில் தான். எவ்வளோ லெமன் அப்படியே செமந்துட்டு இருக்குது பாருங்களேன்.
இந்த லெமன் ட்ரீ ஃபுல்லாக லெமனாகவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லெமன் இருக்குன்னு. ஆனால் எல்லாமே மரத்தில் பழுத்துருச்சு. பாருங்க. பழுத்துருக்கு இல்லையா? பழம் வந்து நல்லா பெரிய பெரிய பழமாகவே இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். லெமனை வந்து உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி விட்டுறேன். எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். மரம் ஃபுல்லாக பழம் இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே சேர பழுத்துருச்சு. பழுத்த பழங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற மரங்கள்ங்கிறது வந்து சில சமயம்தான் காய் அதிகமாக கொடுக்கும். தோட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக தான் விற்கும். ஆனால் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காய்கள் வச்சுருக்கு. பாருங்கள் இந்த ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது லெமன் அப்படிங்கிறது ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜகனி. எல்லாத்துக்கும் வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மருதாணி. இப்போ இந்த மருதாணி வந்து ரொம்ப நல்லா சிவக்கும். இந்த மருதாணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திருப்பூர்லேருந்து ஒரு நாற்று கொண்டு வந்தது. அதை வந்து க்ரோத் பண்ணி அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க. அதனோட தாய் செடி வந்து திருப்பூர் தான். பாருங்க இது ரொம்ப வருஷமாக அப்படியே க்ரோத் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேருந்து மறுபடியும் ஸ்டிக் வச்சு வச்சு வளர்த்துட்ருக்காங்களே. வேறு ஒரு ஏரியா செடி வைக்கவே இல்லை. பாருங்க அதனோட காய்கள் இது பாருங்க லெமன் ட்ரீ தான். உங்களுக்கு வந்து இந்த நம்ம பாப்பா ஷூட் பண்ணால் அதனால அவளுக்கு கரெக்டாக வச்சு ஷூட் பண்ண தெரியல. இது பாருங்க செம்பருத்தின்ட்டு. இந்த செம்பருத்தி வந்து கல்வாழை கூட சேர்ந்த மாதிரி அதனோட ரிலேட்டடாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து கல்வாழை பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூக்கள் வந்து உங்களுக்கு அடுக்காகவும் வைக்கும். அதே சமயம் லீஃப் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இது பாருங்கள் இதனோட பூக்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்பருத்திலேயே இது வந்து டிஃப்ரெண்ட்டான பூ. நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பூக்கள் நிறைய வச்சுருக்கு. உங்களுக்கு ரெயின் சீசனில் நிறைய கிடைக்கும். ஸ்ப்ரிங் சீசன்லேயும் உங்களுக்கு வந்து பூக்கள் இது நிறைய கிடைக்கும். இது நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ செம்பருத்தி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கை கட் பண்ணி வச்சோம்னாலே போதும். சும்மா ஒரு ஜான், அதாவது ஒரு 30 சென்டிமீட்டர் மட்டும் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து மண்ணில் வச்சு டெய்லி ஈரம் காஞ்சு போகாமல் தண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக் வந்து ஈஸியாக தழைஞ்சு நம்மளுக்கு வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இதனோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா
நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சுறோம் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒத்த செம்பருத்தி மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. அதனோட வெ வெ விட்டமின்ஸ் எல்லாமே இதுலயும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஹேர் குரோத்துக்கு கண்டிப்பா இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த செம்பருத்தி லீவ்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க. ஒரு செடியா வந்து இது வந்து பாருங்க, எவ்வளோ காய் வந்து பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. ஒரே ஒரு காய் மட்டும். அப்புறம் பிஞ்சு, பூ இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க. இந்த சைட் பாருங்க. ம். வாட்டர் பாட்டில் மாதிரி. இது வந்து நம்ம சுரைக்காய் சொல்றோம் இல்லையா? அந்த செடி. அதுலயும் காய் வந்து ஒரே ஒரு காய் வச்சிருக்கு. பாருங்க. அழகா இருக்கா? பிஞ்சா இருக்கிறது. இனிமேல் தான் குரோத் ஆகும். வழக்கமா இது நெறைய பிஞ்சு வச்சிருக்கு. பாருங்க. அது உள்ளார பாருங்க ஒரு காய் இருக்குது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.